வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 11th அக்கௌண்டன்சியில் யூனிட் 6 சப்சிடரி புக் 1 இதில் இல்லஸ்ட்ரேஷன் 4 பார்க்க போகிறோம். இது என்ன புக் அப்படின்னாக்க சேல்ஸ் புக். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பர்ச்சேஸ் புக்கு டீச் பண்ணியிருக்கேன். அதில் என்ன சொன்னமோ அதே கண்டென்ட் தான் இதுலேயே. என்ன அப்படின்னாக்க கிரெடிட் சேல்ஸை மட்டும் நம்ம இந்த அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். அது சேல்ஸ் புக்கில் நம்ம எதே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாக்க ஒன்லி ஃபார் கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸை மட்டும்தான் நம்ம சேல்ஸ் புக்கில் எடுத்துக்கணும். அதே போல் நம்ம குட்ஸை சேல்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சேல்ஸ் புக்கில் வரும். இதே ஒரு அசட்டை சேல்ஸ் பண்ணியிருந்தாக்க சேல்ஸ் புக்கில் நம்ம எடுத்துக்கூடாது. நோட் பண்ணி 2 பாயிண்ட் தான். பர்ச்சேஸ் புக்கில் என்ன சொல்லணும் அதே கண்டென்ட் தான். என்ன அப்படின்னாக்க அதில் என்ன சொல்லியிருப்போம்னாக்க கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் எடுத்துங்கன்னு சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் எனி அசட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாக்க நம்ம வந்துட்டு அதை பர்ச்சேஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே தான் இங்கேயும் சேல்ஸ் புக்கில் கிரெடிட் சேல்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும். சேல்ஸ் வந்து எடுத்துக்கூடாது. நோட் பண்ணிங்க. சேல்ஸ் வந்து கேஷ் புக்கில் தான் வரும். ஸோ அதனால் சேல்ஸை நம்ம எடுத்துக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பர்ச்சேஸ் புக்கில் சொன்ன மாதிரிக்கே எந்த அசட்டை நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த அசட்டை வந்து நம்ம எடுத்துக்கூடாது. ஓகேவா? குட்ஸை சேல்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம சேல்ஸ் புக்கில் எடுத்துக்கணும். இவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 4 பார்க்கலாம். நம்ம இது ஒரு சேல்ஸ் புக். இது From the transactions given below, prepare the sales book of Kumar Stationery for July 2017. நம்ம குமார் ஸ்டேஷனரிக்கு சேல்ஸ் புக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இதை பாருங்கள். 2017 July 5 sold on credit to Saravana Traders of சாயல்குடி. நம்ம கிரெடிட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நேம் மட்டும் இருந்துச்சுனாக்க கிரெடிட்னு தான் மீனிங். அவன் கிரெடிட்னு கொடுக்காட்டி கூட பரவாயில்ல. இப்போ பாருங்களேன், சோல்டு டு சரவணா ட்ரேடர்ஸ் ஆஃப் சாயல்குடின்னு கொடுத்தா கூட கிரெடிட் சேல்ஸை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? நேம் மட்டும் வந்தாக்க கிரெடிட் சேல்ஸ் தான். அதில் நேமோடு சேர்ந்து கேஷ் வந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும், அதை கேஷ் சேல்ஸாக எடுத்துக்கணும். நோட் பண்ணிக்கிங்க. நேம் மட்டும் இருந்தாக்க கிரெடிட் சேல்ஸ் தான். ஸோ இதில் கிரெடிட்னே கொடுத்துட்டாங்க. நோ ப்ராப்ளம், பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. சோல்டு ஆன் கிரெடிட் டு சரவணா ட்ரேடர்ஸ் ஆஃப் சாயல்குடின்னு கொடுத்துங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 packets ஆஃப் A4 sheets ஆர் rupees 250 பெர் பேக். 10 பேக் வந்து A4 ஷீட் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு பேக் எவ்வளோனாக்கா 250 rupees அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், அதே July 5 பாருங்கள், 10 dozens ஆஃப் ரைட்டிங் பேட்ஸ் அட் rupees 850 பெர் டசன். 10 டசன் வந்து ரைட்டிங் பேட் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு டசன் எவ்வளோ அப்படின்னாக்கா 850 rupees அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ அதில் லெஸ் 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஃபார் போத்னு சொல்லியிருக்கு. ரெண்டையும் சேர்த்து அதுக்கு 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சம் செய்யும்போது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், July 8 சோல்டு டு ராஜா ஃபார் கேஷ். என்ன கொடுத்துருக்கு? 15 பேக்ஸ் ஆஃப் A4 sheets அட் rupees 250 பெர் பேக்னு கொடுத்துருக்குது. இதில் கேஷ் சோல்டு டு ராஜாவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதை நம்ம ஒமிட் பண்ணிடணும், எடுத்துக்கூடாது சேல்ஸ் புக்கில். அடுத்து பாருங்கள், July 20 சோல்டு டு மோகன் அண்ட் கம்பெனி ஆஃப் முதுகுளத்தூர். மோகன் அண்ட் கம்பெனிக்கு வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கிரெடிட்னு கொடுக்கல பாருங்கள். கொடுக்கறது உடனே என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதில் நேம் மட்டும் வந்திருக்கிறதுனால இது வந்து நம்ம கிரெடிட் சேல்ஸாக அஸ்யூம் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கிங்க. நேம் மட்டும் வந்துன்னா கிரெடிட் சேல்ஸ் தான். சோல்டு டு மோகன் அண்ட் கம்பெனி ஆஃப் முதுகுளத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இதில் நேம் மட்டும் இருக்கிறதுனால நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கணும்? கிரெடிட் சேல்ஸாக தான் அஸ்யூம் பண்ணிக்கணும். கேஸ் சேல்ஸ்னால் கேஸுங்கிற வேர்டு இருக்கும். நோட் பண்ணிக்கிங்க. அது அப்படி இருந்தால் நம்ம கேஸ் சேல்ஸாக எடுத்துக்கலாம். கேஸ் சேல்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸ் புக்கில் வராது. நோட் பண்ணிங்க. ஸோ இது வந்து கிரெடிட் சேல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். 5 ஒயிட் போர்ட்ஸ் அட் rupees 2200 ஈச். 5 ஒயிட் போர்டு வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு போர்டு எவ்வளோனாக்க 2200 சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், 10 dozens ஆஃப் ரைட்டிங் பேட்ஸ் அட் rupees 850 பெர் டசன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 10 டசன் வந்துட்டு ரைட்டிங் பேட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு டசன் எவ்வளோனா 850 rupeesனு சொல்லியிருக்குது. அடுத்து July 23 பாருங்கள், சோல்டு ஆன் கிரெடிட் டு நாராயணன் ஓல்டு மோட்டார் கார் ஃபார் rupees 5000. ஓல்டு மோட்டார் காருக்கும் ஸ்டேஷனரி மெர்ச்செண்ட்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குதா? இவங்க ஸ்டேஷனரி மெர்ச்செண்ட் அப்படின்னது இவர் வந்து ஸ்டேஷனரி வியாபாரம் பண்ணுறவர். இவர் மோட்டார் கார் ஒன்று அவர்கிட்ட இருந்திருக்கு, அதை சேல்ஸ் பண்ணுறாரு. அதை நம்ம வந்து சேல்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் பண்ணுறது ஸ்டேஷனரி பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு மோட்டார் கார் விற்றுனா இது ஒரு அசட் மோட்டார் கார் அப்படிங்கிறது. அசட்டை சேல்ஸ் பண்ணால் நம்ம எடுத்துக்கூடாது. நோட் பண்ணிங்க. இதை நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம், எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. July 28 சோல்டு டு குமரன் ஃபார் கேஷ் 15 packets ஆஃப் மார்க்கர் பென்ஸ் அட் rupees 250 பெர் பேக்கெட்னு சொல்லியிருப்பாருங்க.
இதில் நீங்கள் கேஷ்னு வந்தாலும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. சோல்ட் டு குமரன் ஃபார் கேஷ்னு கொடுத்துருக்குது. கேஷுக்கு தான் குமரனுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ்னு வந்துட்டதுனால இது சேல்ஸு சேல்ஸை நம்ம சேல்ஸ் புக்கில் என்ட்ரு பண்ணுறது இல்லை. ஸோ இதை நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். அப்போ நம்ம எடுத்துக்க போகிறது என்னது, 2 ஐட்டம்னா எடுத்துக்க போகிறோம். ஒன்று வந்து ஜூலை 5 உள்ளது, இன்னொன்று வந்து ஜூலை 20 உள்ளது. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஜூலை 5 என்ன இருக்குன்னு பாருங்கள். சோல்டு ஆன் கிரெடிட் டு சரவணா ட்ரேடர்ஸ் ஆஃப் சாயல்குடி. ஸோ அதை நம்ம எழுதுன பாருங்கள். இன் தி புக்ஸ் ஆஃப் குமார் ஸ்டேஷனரின்னு கொடுத்துங்க, சேல்ஸ் புக் ஹெட்டிங். ஓகேவா? டேட்டு, பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட் கொடுத்துங்க, டீட்டெயில் ஒரு காலத்தில், டோட்டல் ஒரு காலத்தில் ருபீஸ் கொடுத்துங்க. ஸோ இதுதான் ஃபார்மேட். இப்போ 2017 ஜூலை 5 கொடுத்துங்க. சரவணா ட்ரேடர்ஸ் சாயல்குடி அந்த ஹெட்டிங் தான் எழுதிங்க. நீங்கள் அப்படியே பேர் மட்டும் எழுதினா போதும். சோல்டு ஆன் அதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சரவணா ட்ரேடர்ஸ் சாயல்குடின்னு எழுதினா போதும். அதில் என்ன கொடுத்துருக்குது, 10 பேக்ஸ் ஆஃப் A4 ஷீட்ஸ் அட் ருபீஸ் 250 பெர் பேக்னு கொடுத்துருக்கு. அப்படியே தூக்கி எழுதிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க 10 × 250 அவ்வளோதான். இதை நீங்கள் ஈஸியாக அப்படியே மல்டிப்ளை பண்ணாக்க 125 இப்படி எடுத்துக்கங்க. 0 0 2 0 இருக்குது பார்த்தீங்களா, 10ல் ஒரு 0வும் 25ல் ஒரு 0வும் அதை எடுத்து போடலாம், ஆன்சர் கிடச்சிடும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆன்சர் வரும், 2500. ஓகேவா? அதை நீங்கள் டீட்டெயில்ஸில் எழுதிக்கலாம். ஏன்னா இதில் 2 3 ஐட்டம் இருக்குதுன்னா ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அடுத்து 10 டசன்ஸ் ரைட்டிங் பேட்ஸ் அட் ருபீஸ் 850 பெர் டசன் கொடுத்துருக்குது. இதுலேயும் 185 ஈஸி 85 தான். 2 0 இருக்கிறதுனால ஸோ 8500 ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ 2500 ப்ளஸ் 8500 ப்ளஸ் பண்ணிங்கனாக்கா 11,000 ருபீஸ் டோட்டல் சேல்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருக்குது. லெஸ் 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துங்க. இப்போ வந்து 11,000ல் 10% எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா 11,000 ஒரு 0 கட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். 10% ஈஸி. 11,000 எந்த அமௌண்ட் இருந்தாலும் ஒரு 0 கட் பண்ணால் ஆன்சர், அதான் 10%. ஓகேவா? 11,000 × 10/100 போட்டிங்கனாக்கா 10 கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கு 1,100 ருபீஸ் வந்துடும். இப்போ 11,000ல் 1,100 மைனஸ் பண்ணிட்டாக்க 9,900 அப்படிங்கிறது தான் நெட் அமௌண்ட், அதான் டோட்டலில் நீங்கள் எழுதணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். இப்போ ஜூலை 20 பாக்கி எதுவுமே வராது. சோல் டு மோகன் அண்ட் கம்பெனி ஆஃப் முதுகுலத்தூர். அது மோகன் அண்ட் கம்பெனி முதுகுலத்தூர்னு எழுதினா போதும். நீங்கள் இதில் என்னென்ன நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஒயிட் போர்ட்ஸ் அட் ருபீஸ் 2,200 ஈச்னு கொடுத்துருக்குது. 10 டசன்ஸ் ஆஃப் ரைட்டிங் பேட்ஸ் அட் ருபீஸ் 850 பெர் டசன் கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ இதை அப்படி எழுதிங்க. எழுதிட்டு 5 × 2,200 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 11,000 ருபீஸ் கிடைக்குது. 5 × 22 எவ்வளோனாக்கா 11, 110, 110ல் 2 0 சேர்த்துனாக்கா 11,000 உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து பாருங்கள் 10 டசன்ஸ் ஆஃப் ரைட்டிங் பேட்ஸ் அட் ருபீஸ் 850 பெர் டசன். ஏற்கனவே பார்த்தோம் அந்த மாதிரிக்கு. 10 × 85 பார்த்தீங்கன்னாக்கா 1 × 85 தான். 2 0 இதுக்கு போடுங்க 8,500 ருபீஸ். இதில் டிஸ்கவுண்ட்லாம் இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். 11,000 ப்ளஸ் 8,500 ப்ளஸ் பண்ணினாக்க உங்களுக்கு 19,500 கிடைக்கிது. ஸோ அதை நீங்கள் டோட்டல் எழுதிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா டோட்டலில் 9,900 இருக்குது ப்ளஸ் 19,500 ப்ளஸ் பண்ணினாக்க உங்களுக்கு 29,400 ருபீஸ் ஆன்சர் கிடச்சிரும். நல்லா பாருங்கள். டோட்டலில் உள்ள 9,900ஐயும் அடுத்தது 19,500 ப்ளஸ் பண்ணினாக்க உங்களுக்கு 29,400 ஆன்சர் கிடச்சிரும். இதுக்கு நீ என்ன இருக்குனாக்க நம்ம சேல்ஸாக பண்ணியிருக்கோம், சேல்ஸ் புக் இது. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்தது சிஆர். பர்ச்சேஸ் எப்பயுமே டிஆர், டெபிட் பேலன்ஸ். அது சேல்ஸ் எப்பயுமே கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அதை எழுதினா போதும். நீங்கள் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே நான் சொன்ன 2 கண்டென்ட் புரிஞ்சாலே போதும். என்ன அப்படின்னாக்க இதில் வந்து கிரெடிட் சேல்ஸை பண்ணால் எடுத்துக்கணும், இன்னொன்று வந்து அசட்டை சேல்ஸ் பண்ணால் எடுத்துக்கூடாது. இவ்வளோ தான். 2 தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து இந்த ஆன்சரை செஞ்சிடலாம். தட்ஸ் ஆல் சேல்ஸ் புக். இவ்வளோ தான். இதே போல் ஒரு எக்ஸசைஸ் கணக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.